ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரை ஃபன்னி ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கீ ரைஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: பிரியாணி இலை ஒரு 4, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க, முந்திரி கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கோங்க, காஞ்ச திராட்சை, அதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் நீல வாக்கால் நறுக்கி வச்சுக்கோங்க, ஒரு 6-7 பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கணும், புதினா கொத்தமல்லி ஒரு அரைக்கட்டு புதினா, ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி ஆஞ்சி பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன், நெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம், எண்ணெய் ஒரு 150 மில்லி எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு. சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் 3 தடவை அரிசி ஊற வச்சுருக்கேன், ஒரு 1/2 hour ஊறட்டும். இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், இந்த டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஒரு 150 ml எண்ணெய் ஊற்றுறோம். நான் நெய் ஊற்றுனதை காட்டல, அதனால் இப்போ நெய் ஊற்றுறதுக்காக சும்மா ஒரு 8 ஸ்பூன் ஊற்றுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூனு நெய்க்கு சூடானதுக்கப்புறம் நெய் சூடானதுக்கப்புறம் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை அதை போட்டு அந்த ஸ்மெல் ஒரு மணம் வர வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். அந்த ஸ்மெல் வந்தோடனே நம்ம உடச்சி வச்சுருக்க முந்திரி, திராட்சை, அந்த திராட்சையை போட்டு லைட்டாக வதக்கணும். இந்த திராட்சை கொஞ்சம் உப்பி வரும், அது வரைக்கும் வதக்கிட்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கீறி வச்சுருப்போம், அந்த மாதிரி கீறி போடுங்க, கொஞ்சம் காரம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை அப்படியே அதில் சேர்க்குறோம். இப்படி வெங்காயம் கொஞ்சம் நல்லா இதுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வேணாம், ஏன்னா கீ ரைஸு ஒயிட் கலரில் இருக்கும், அதனால் கண்ணாடி பார்த்தோன்னு சொல்லுவாங்க. ஃபிலிமி கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு இருந்தால் போதும். வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, நம்ம அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம், இப்போதைக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு போட்டால் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும், அதனால் ரெடியாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இதான் எங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ, எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் டிஷ் எல்லாம் பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த போட ஒரு ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 நிமிஷம் கழித்து திரும்ப நல்லா வெங்காயத்தை கிண்டி விட்டுக்கோங்க. அதில் இருக்க தண்ணி பதம், ஈர பதம் இருக்கும், அது ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறும். ரொம்ப சிவப்பாகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நம்ம ஓரளவுக்கு இந்த கண்ணாடி பதத்துக்கு அதை வதக்கிக்கணும். அது கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூனு அதில் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு நல்லா ஒரு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம், அது இந்த அளவுக்கு ஒரு பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கனால கொஞ்சம் நீட்டாக கோடாக இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு 30 நிமிஷம் ஊறணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி ஆஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துறோம். புதினா கொத்தமல்லி சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேணாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி, 4 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி, அதை அது கூட சேர்த்துட்றோம். ஒரு தடவை அதை ஜென்டிலாக கிண்டி விட்டுட்டு நம்ம அரிசி தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் அதில் சேர்க்குறோம். தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம குக்கரில் செய்கிறதுனால டைரெக்டாக அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு, உப்பு தேவையான அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா போட்டுட்டு
குக்கரை மூடிடலாம். கொதி வரணும்னு அவசியம் இல்லை. குக்கரை மூடிட்டு அது விசில் வந்தால் போதும். குக்கர் விசிலுக்கு வெயிட் போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு விசில் வந்துடுச்சு, 2வது விசில் வந்துடுச்சு. 2 விசிலுக்கு அப்புறம் அதை ஸ்டவ்வை ஒரு சிம்மு வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வெயிட் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அழகாக ரைஸ் வெந்துருச்சு. அரிசியை பார்த்தாலே தெரியும், நீட்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ்ன்றதால ரொம்ப கிண்ட வேணாம், அரிசி உடஞ்சிரும். சும்மா ஒரு தடவை அப்படி திருப்பி விட்டால் போதும். இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் சாப்பாடு கொட்டிப்போம். ரொம்ப கிண்ட வேணாம். ரொம்ப கிண்டிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். அந்த நீட்டாக அந்த ஸ்ட்ரெச்சர் கிடைக்காது. இது மேலே கார்னிஷிங்க்கு நான் மல்லி இலை போட்டிருக்கேன். முந்திரி, திராட்சை கொஞ்சம் வறுத்து கூட போடலாம். லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. காரம்லாம் இருக்காது. பச்சை மிளகாய் காரம் அந்தளவுக்கு இறங்கி இருக்காது. குழந்தைங்களாம் சாப்பிட்லாம், வயசானவங்களாம் சாப்பிட்லாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம இது கூட சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்தையும் வச்சு சர்வ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கும் இது சூப்பராக இருக்கும். வயசானவங்கலேருந்து குழந்தைங்களும் எல்லாமே சாப்பிட்லாம். நான் இப்போ சிக்கன் குழம்போட கொடுக்குறேன். இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதில் நீங்கள் பார்த்து அதே செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள்.